சீக்கிரம் சீக்கிரம் எடுத்துட்டு போய் வண்டியில வைங்க. நில்லுங்க. பூஜைக்கு வேண்டியதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கங்க. எந்த குறையும் வரக்கூடாது. போங்க. அது சரி, வாசு எங்க போனா? வாசு வாசு இங்கதான் இருக்கேன். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வர வேண்டாமா? எங்க? எல்லாம் சரியா இருக்கு. சீக்கிரம் கொண்டு போய் வண்டி. சரி, சொல்லுங்கம்மா. பூஜைக்கு தேவையானதெல்லாம் தயார் பண்ணிட்டீங்களா? எல்லாம் தயார் பண்ணியாச்சுமா. ஆமா, சின்ன மருமக எங்க? அம்மா அவ ரூம்ல இருக்கா. ராதாகிருஷ்ணனோட பிராண கதையை படிச்சுட்டு அப்படியே துணியெல்லாம் எடுத்துட்டு வருவா. இப்ப வந்துருவாமா. அப்படியா? தேவா, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நீ பூஜையில உட்கார்றதுக்கு சம்மதிச்சிட்டியாமே. ரொம்ப நல்ல முடிவு பண்ணிருக்க மாப்பிள்ளை தம்பி. நல்லா இருங்க, நல்லா இருங்க. கணிகா எங்க? கண்ணிலேயே காணோம். எங்க? அது அவ ரூம்ல இருக்கா. நான் வரும்போது அவ தூங்கிட்டு இருந்தா. வந்துருவா வந்துருவா. சரி. இந்த பொண்ணு எப்பவுமே திருந்தவே மாட்டா. என்னது? நான் உங்ககிட்ட தான் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். என்ன இது? யார் தூங்குனாங்க அங்க? அம்மா அங்க அங்க அபய்தான் தூங்குவாரு. என்ன சொல்ற கனிகா? ஏன் அவரு உன் கூட தூங்க மாட்டாரா? ஏன் இப்படி கல்லு மாதிரி நிக்கிற? கேட்டதுக்கு பதில் சொல்லு. அம்மா அவரு தனியா தான் தூங்குவாரு. அம்மா அது 5 வருஷத்துக்கு முன்னாடி அபயை நம்ம வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வந்தப்போ அவருக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்லை. அப்பதான் நானும் அபையும் ஒரு முடிவு எடுத்தோம். நாங்க 2 பேரும் ஒரு ரூம்ல இருப்போம். ஆனா 2 பேரும் ஒன்னா படுக்க மாட்டோம். என்ன? ஆமாம்மா, நான் அவர்கிட்ட வாக்கு கொடுத்துருக்கேன். எப்போ அவருக்கு முழுமையா குணமாகுதோ அது வரைக்கும் நாங்க வெளி உலகத்துக்கு கணவன் மனைவி மாதிரி தான் இருப்போம். ஆனா ஒன்னா சேர்ந்து வாழ மாட்டோம். ஆ நீ ஏன்டா இப்படி புரியாம நடந்துக்கிறேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது கனிகா. நீ ஒரு நல்ல முட்டாள்ங்கிறத நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் கனிகா. வட்டி கட்டின முட்டாள். ஆனா உனக்கும் தெரியாம நீ ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்க. உன்னோட சுயநலத்துக்காக அபய உன் வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்தியே, அதை சொல்றேன். நம்ம வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தியே, அதை சொல்றேன். ஆனா அந்த நல்ல காரியத்தை கூட நீ ஒரு தப்பான காரியத்தையும் பண்ணியிருக்க. இப்ப என்ன செய்யணுங்கிறத புரிஞ்சுக்காம முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்க கனிகா. அம்மா, எனக்கு இதெல்லாம் நடக்கும்னு தெரியாதுல்ல. நீ தெரியாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணாம இருந்திருந்தா இன்னைக்கு இவ்வளவு பெரிய தவறு நடந்திருக்க வாய்ப்பில்லை. என்ன தவறுமா அது? ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் உனக்கு தெரிய வேண்டாம். போ போ, போய் பூஜைக்கு தயாராக போ. இல்லம்மா, நான் அந்த பூஜைக்கு போய் என்ன பண்ண போறேன்? என் கண்ணு முன்னாடி அவரு வேற ஒரு பொண்ணு கூட பூஜையில உட்காரத பார்க்க முடியாது. மறுபடியும் முட்டாள்தனமா பண்ணாத. வேற ஒரு பொண்ணு அவ இல்ல, வேற ஒரு பொண்ணு நீ தான் கனிகா. நீ யார வேற ஒரு பொண்ணுன்னு சொல்றல, அவதான் உண்மையான பொண்டாட்டி. ஒருவேளை தேவாவை நீ உண்மையிலேயே கல்யாணம் பண்ணியிருந்தா இன்னைக்கு நான் சந்தோஷமா இருந்திருப்பேனே. போ.
என்ன செய்யணுமோ அந்த காரியத்தை நானே செஞ்சுக்கிறேன். இப்படியாகத்தான் மாதா பார்வதி சிவபெருமானுடன் சேர்வதற்காக 108 ஜென்மம் எடுத்தார்கள். கடவுளே, நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவரோடு சேர்ந்து வாழணும். நிச்சயமா அது நடக்குமா? உன்னோட அன்புக்கு அந்த சக்தி இருக்கு, பவித்திரம் இருக்கு. பார்த்துக்கிட்டே இரு. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் தேவாவுக்கு எல்லா நினைவும் திரும்பி வரத்தான் போகுது. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கத்தான் போறீங்க. வாசு, ஆ? இந்தம்மா சின்ன மருமகளே. இந்த மாலையை பற்றிய பூஜை ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு மாமியாரும் தன்னுடைய மருமகளுக்கு இந்த மாதிரி துணிமணி எல்லாம் கொடுக்கறது வழக்கம். அவங்க வாழ்நாள் பூரா எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக. அது மட்டும் இல்ல, இந்த நாள் சாதாரண நாட்களை விட ரொம்ப முக்கியமான நாள். ஒரு பக்கம் தான் புருஷனோட ஆயுள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பண்ற பூஜை, இன்னொரு பக்கம் அவங்களோட கல்யாண வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக பண்ற பூஜை. அதோட இல்லாம பவித்திரமா இந்த பூஜையை பண்றது மட்டும் இல்லாம அன்ன ஆகாரம் கூட இல்லாம பண்றியே, அப்புறம் ஏன் இந்த விரதம் நல்லபடியா முடியாம போகும்? உங்க ஆசீர்வாதத்துல கண்டிப்பா அப்படி நடக்குமா? சரிம்மா, இப்போ பிருந்தாவன முறைப்படி இந்த பூஜை ஆரம்பிக்க போகுது. அதுக்கப்புறம் பாரு, உன் மனசுல இருக்கிற எல்லா எண்ணங்களும் நிறைவேற போகுது. தீர்க்க சுமங்கலியா இருமா. போமா, போய் தேவாகிட்டே ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா. நீ யாருக்காக இந்த விரதத்தை இருக்கிறியோ அவங்க ஆசீர்வாதம் உனக்கு கண்டிப்பா வேணும். சரிங்க பாட்டிமா. இந்த ராதிகாவில நான் எவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன். குட்டிமா, இப்ப இங்க என்ன நடந்ததுன்னு நீ இவ்வளவு சோகமா இருக்கிற? பாக்குறதுக்கே நோயாளி மாதிரி இருக்கிற. அண்ணா, இங்க இருந்து விரதம் இருக்கிற மாதிரி நடிக்கணும்னு தான் நான் நினைச்சேன். ஆனா இப்ப நிஜமாவே விரதம் இருக்க வேண்டியதா இருக்கு. நான் இப்ப என்ன செய்யறதுன்னு எனக்கே ஒண்ணுமே புரியல. பசியால என் உயிரே போகுது. பாவம் என் தங்கச்சி. இப்ப நீ காலையில எழுந்திருந்து டிஃபன் மட்டும் தான் முடிக்கல, இன்னும் லஞ்ச் இருக்கு, டின்னர் இருக்கு. இதெல்லாம் நீ எப்படி தாங்க போற? ராத்திரிக்குள்ள உன் நிலைமை என்ன ஆகுன்றது உனக்கு தெரியுமா? ஆனா இங்க அந்த ராதிகா மட்டும் பொறுமையா எல்லா விஷயத்தையும் சாதிச்சிட்டு இருக்கா. முறையா பூஜை கீஜெல்லாம் அவன் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்தா உனக்கு எதுவும் தோணலையா? அவளால தானே நான் இப்ப இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கேன். அவ எப்ப பார்த்தாலும் பூஜையே செஞ்சிட்டு இருக்கா. எல்லாத்தையும் செஞ்சு என் உயிரை வாங்குறா. அவளாலதான் இப்ப நான் இந்த விரதம் இருக்க வேண்டியதா இருக்கு. ஆனா தங்கச்சி, என்னன்னா இப்ப நீ இருக்கிற பசில உன் நிலைமை என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது. என்ன சொல்ல வரீங்க? முதல்ல நீ இப்போதைக்கு இந்த சமோசாவை சாப்பிட்டு உன் பசியை தீர்த்துக்க. கனிகா, நம்மளால முறையா ஒரு காரியத்தை பண்ண முடியலன்னா எது முறையோ அந்த மாதிரி அந்த காரியத்தை நம்ம பண்ணி ஆகணும். அதுக்காக இப்படி குழந்தை மாதிரி திருட்டுத்தனமா எதையும் தின்னுகிட்டு இருக்க கூடாது. போய் அந்த ராதிகாவை பாரு.
முறைப்படி எவ்வளோ நல்லா சிங்காரிச்சுக்கிட்டு எவ்வளோ அழகா எல்லாம் பண்றா. தேவாவுக்கு உண்மையிலேயே ஏத்த ஜோடி அவதான். நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு தேவா மாதிரி ஒரு பையனும் ராதிகா மாதிரி ஒரு பொண்ணும் எனக்கு கிடைச்சிருக்கணும். மூஞ்சி முறையில எப்படி பூசிட்டு இருக்கு பார். உள்ள போய் மூஞ்சி நல்லா கழுவு. உண்மையா விரதம் இருந்து உன்னால பூஜை பண்ண முடியலன்னா கூட ஒழுங்கு முறையா இருந்து அந்த பூஜையை பார்த்து புண்ணியத்தையாவது சேர்த்துக்கலாம்ல. முதல்ல போய் பூஜையில கலந்துக்கிட்டு மாப்பிள்ளை தம்பிக்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிக்க. ஹலோ. சொல்லுங்க. சரி, அப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எனக்கு எடுத்து வந்து கொடுத்துருங்க. சரி, தேங்க்யூ. நான் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்தேன். ராதிகா, அபய் என்னோட கணவர். இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குற முழு உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு. நீ விரதம் இருக்கிறது உன் குடும்பத்தோட பாரம்பரியத்தை காப்பாத்துறதுக்கா இல்ல என் புருஷனை என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கா? கனிகா, எதுக்காக நீ ராதிகா கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க? அபய், அபய் உங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இவ ஒரு மாயக்காரி. உங்களுக்கு ஏதாவது வசியம் பண்ணி என்கிட்ட இருந்து உங்களை பிரிச்சிருவா. அதனாலதான் பூஜா அது இதுன்னு சொல்லி டிராமா ஆடிட்டு இருக்கா. வாய் மூடு கனிகா, பேசினதெல்லாம் போதும். ராதிகா, நானும் இப்ப அந்த விரதத்துல தான் இருக்கேன். ஆனா ராதிகா, நீ எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் சரி, நீ போடுற மாய மந்திரம் எதா இருந்தாலும் சரி, என் கணவர்கிட்ட அது செல்லுபடியாகாது. என் குடும்பத்தை பிரிச்சுட்டு உன் குடும்பத்தோட நீ ஒண்ணு சேர முடியாது ராதிகா. போதும். இதுக்கு மேலேயும் நீ ஒரு வார்த்தை பேசினா இங்க பாருங்க, இந்த விரதம் இருக்குன்னு சொல்றதுனால மட்டும் விரதம் முழுமை அடையாது. ஆச்சாரமும் அனுஷ்டானமும் தான் இந்த விரதத்துக்கு ரொம்ப முக்கியம். இந்த விரதம் இருக்கும்போது கோவமோ ஆத்திரமோ படவே கூடாது. எங்க 2 பேர் மேல ஏன் நீங்க கோவப்படுறீங்க? ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. சூரிய ஒளியை எப்படி மறைக்க முடியாதோ அதே மாதிரிதான் உண்மையை எந்த காலத்திலயும் மறைக்க முடியாது. இவர்தான் மகா பண்டிதர், நான் தான் இவரோட மகா பண்டிதினி. என்னைக்கு இந்த உண்மையை ஆதாரத்தோட எல்லாரும் ஏத்துக்கிட்டு புரிஞ்சுக்கிறாங்களோ அன்னைக்கு உங்களுக்கு பேசுறதுக்கு வார்த்தையும் இருக்காது, உங்களுக்கு இங்க இடமும் இருக்காது. நீ இப்ப என்ன சொல்ல வர? அப்புறம் நீ இப்ப எந்த உண்மையை பத்தி சொல்ற? எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அபய் தான் என் புருஷன். சத்தம் போட்டு ஒரே பொய்ய திரும்ப திரும்ப சொல்றதுனால அது என்னைக்கு உண்மையாயிடாது கன்னிகா. அப்படியே 100க்கு 100 உண்மையா பேசுற ராதிகா.
எவ்வளவுதான் நம்ம முயற்சி பண்ணாலும் ஒரு பொய்யை உண்மையாக்க முடியவே முடியாது. இந்த நேரத்துல நான் உங்ககிட்ட சின்ன எச்சரிக்கை மட்டும் கொடுக்கறேன். எங்க மாப்பிள்ளை தம்பியோட வாழ்க்கையில மறுபடியும் இடம் பிடிக்கலான்னு நீ எப்பவும் முயற்சி பண்ணாத. கன்னிகா, நீ அவளை பத்தி கவலைப்படணுங்கிற அவசியமே இல்லையே. மாப்பிள்ளை தம்பி மேல நீ நம்பிக்கை வை. இந்த கலியுகத்துல ராமர் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்பேற்பட்ட அழகி வந்து அவர்கிட்ட எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் உன்னை தவிர அவர் வேற யாரையும் மனைவியை ஏத்துக்க மாட்டாரு. வா. உக்காரு. என்னம்மா என்ன நடந்தது? இப்பவே என்ன பண்ணா? கேளு உன் முட்டாள் தங்கச்சிய. 1000 தடவை நான் இவளுக்கு படிச்சு படிச்சு சொல்லியும் புத்தி வரல. அறிவு கட்டுத்தனமா போய் சண்டை போட்டுட்டு இருக்கா. அம்மா நீங்க பாத்தீங்களா இல்லையா ராதிகா அங்க என்ன பண்ணிட்டு இருந்தான்னு? உனக்கு எரிச்சலா வருதா? தேவாவோட மனைவி மாதிரி நடிக்கிறது நீதான். ஆ? உண்மையான பொண்டாட்டி அவன்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நமக்கு கோபம் வரக்கூடாது. நீ எதுக்கு அவங்க பின்னாடி சுத்திட்டு இருக்க? ஆ? எதுக்கு அங்க பண்ண நீ? கடவுள்கிட்டையும் அபேக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வான்னு அதை செஞ்சியா நீ? அங்க என்ன செஞ்ச நீ? போய் வாங்கிட்டு பேசாம அங்கிருந்து வர வேண்டியதானே? நான் சொல்றத கவனமா கேளு கனிகா. உன்னோட முட்டாள்தனத்தால ஏதாவது கெட்டு போச்சு அவ்வளவுதான். நீ உண்மையா விரதம் இருக்கலைங்கிற விஷயம் வேற யாருக்கும் தெரியவே கூடாது. புரியுதா? மடத்திலேந்து வர யாருக்காவது உண்மை தெரிஞ்சதுன்னா மகா பண்டிதர் பதவி நம்மளை விட்டு பறி போயிடும். எதுக்கு சொல்றேன்னு உனக்கு புரியுதா? இப்ப போ. Johnny, yes, Papa. King Sugar, no, Papa. நாம மடத்துக்கு கிளம்புற நேரம் வந்துருச்சு. சின்ன மருமகளை எங்க காணோம்? ராதிகா அம்மா, நீங்க இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்படிதானப்பா? தீபு வாப்பா, நம்ம 2 பேரும் போய் கார்ல உட்காரலாம். பாட்டிமா, நீங்க சொன்ன மாதிரி வஸ்திரத்தை தயார் பண்ணிட்டேன். சரியா இருக்கான்னு பாருங்க.